Hi guys, வணக்கம். So TNPSC எப்போதுமே வந்து ஆன்சர் கீ அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணும்போது டென்டேட்டிவா தான் ஆன்சர் கீ அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு எக்ஸாமோட ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கறத இதுவரைக்கும் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத கான்வர்சேஷனை உருவாக்க கூடாது, நம்மளே வந்து உருவாக்க கூடாது அப்படிங்கிற மோட்டிவ் தான். கரெக்டா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் கீல இத்தனை ஆன்சர் கீ வந்து தப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு யாராச்சும் ஒருத்தங்க கண்டுபிடிச்சு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ அந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, மேபி ஸ்டே ஆர்டர் எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியாது. இதனாலதான் எப்போதுமே டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் கீ அப்படிங்கிற ஃபைனல் ஆன்சர் கீ வந்து எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து பப்ளிஷே பண்ணுவாங்க. ஆனா குரூப் 4 எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வந்து நடந்துச்சு. கரெக்டா? சோ அப்போ ஜூலை மாசம் நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போதைக்கே வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 12/7/2025 நான் 13ன்னு சொன்னேன், சாரி ஃபார் தட். ஓகே, சோ ஜூலை 12 2025 நடந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 13 ஆன்சர் கீ அப்படிங்கிறது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து அவங்களே வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா? அதுல என்னென்னலாம் இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. ஆல் கரெக்ட் அப்படின்னு இங்க ஒண்ணு இருக்கா, சோ 1. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க சிடி, இங்க ஆல் ஏபிசி, அதே மாதிரி ஆல், அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆல் இருக்கு, இங்க ஒரு ஆல் இருக்கு, அதே மாதிரி இங்க சோ இந்த இடத்துல வந்து இங்க ஒரு ஆல் இருக்கு, இங்க ஒரு பிசி இருக்கு, இங்க ஒரு பிசி இருக்கு, இங்க 2 ஆல் இருக்கு. அதே மாதிரி இங்க இந்த இடத்துல மொத்தமா ஓவராலா 13 क्वेश्चनக்கு வந்து ஏபிசி இல்லனா ஏபி இல்ல அப்படின்னா ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இந்த மாதிரி ஏதோ ஒரு நீங்க இந்த ஆல் கொடுத்திருக்கிற இடத்துல நீங்க அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஆன்சரை வந்து நீங்க டிக் பண்ணியிருந்தாலே அதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு வேலிடா கன்சிடர் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து மார்க் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த வகையில தான் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிற உங்களோட புக்லெட்டை வச்சு எதெல்லாம் நம்ம வந்து லாஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தாலும் ஏன் வந்து நமக்கு மார்க் வந்து கம்மியா இருக்கு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளை வந்து இந்த ஃபைனல் ஆன்சர் கீ மூலமாக சரி செய்ய முடியும். சோ இதை எப்படி நம்ம இது நம்ம செக் பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்த வருஷத்துக்கான அதாவது 2026க்கான இந்த டைம்லயும் உங்களுக்கு வந்து பேட்ச் ப்ரொமோஷனா, சோ கண்டுக்காதீங்க, ஏன்னா நம்ம பண்ணிதான் ஆகணும். சோ நவம்பர் 20ஆம் தேதி கிடையாது, சோ டிசம்பர் 5ஆம் தேதி. கரெக்டா? டிசம்பர் 5ஆம் தேதி குரூப் 4க்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி சிறகுகள் அப்படிங்கிற இந்த குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் நவம்பர் 29ஆம் தேதியும் ஸ்டார்ட் பண்ண போறோம். தேவைப்படுறவங்க இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டிஎன்பிசி வெப்சைட்ல எப்படி இதை வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கரெக்டா? சோ வாங்க நம்ம அதை பத்தி பார்த்துடலாம். என்னாச்சு? ஓகே, சோ நார்மலா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு ஆன்சர் கீழே போனாலே வரும். கரெக்டா? உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு இங்க இருக்கு முதன்மை பக்கத்துல இந்த ரெக்ரூட்மெண்ட்ல. சோ ரெக்ரூட்மெண்ட்ல உள்ள போனீங்க, இந்த இது இருக்கு பாத்தீங்களா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் எல்லாமே இருக்கு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகும்போது உங்களுக்கு கம்பைன்டு குரூப் 4 சர்வீஸ் அப்படிங்கிறது 2025க்கானது இங்க இருக்கு பாத்தீங்களா. இதுல சைட்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது இது வந்து டென்டேட்டிவ்க்கு, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ. கரெக்டா? 17/11 இன்னைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இன்னைக்கு 17ஆம் தேதியா, சாரி இது நேத்தே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, நம்ம தான் செக் பண்ணல. சோ அது மாதிரி ஆனா இதை பார்த்தது 18ஆம் தேதியா நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம செஷன் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி. சோ இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியுது. ஓகே, சோ ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னலாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். சோ ஓகேவா? சோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்டா ஒரே ஒண்ணு, நம்மளோட அடால எப்படி பேட்ச் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். சோ நார்மலா அடா 247 நீங்க உள்ள போகும்போது இங்க ஆல் கோர்சஸ்ல ஸ்டேட்ல தமிழ்நாடு போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இருக்கும்.
இருக்கும். இதுல வந்து லட்சியம் அப்படிங்கிற குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச், அடுத்த வருஷத்துக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் இங்க அவைலபிளா இருக்கு. இதுல கீழ எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க ஸ்டடி பிளான் வந்து செக் பண்ணி எந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து கொண்டு போவோம் அப்படின்னு இதை வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். கரெக்டா? இதுல ஜாயின் பண்ணும்போது இங்க பைனோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, இங்க வந்து கூப்பன் கோட் அப்படின்னு கேட்கும். இதுல வந்து Y904 அப்படிங்கிற கோட் வந்து அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 2300 ரூபாய்க்கு இந்த பேட்ச் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது மறக்காம Y904 கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி டெலிகிராம்ல என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Y904 பூபதி அப்படின்னு டெலிகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க. கரெக்டா? பூபதி Y904 பூபதி அப்படி டெலிகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம குரூப் இருக்கும், அதுலயே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.